ஓகே சார். ஆனா இந்த ஓபிஎஸ் டிவி இப்போ வந்து பாஜக கூட்டணியில இணையதுனால அந்த வாக்குகள் பிரிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் எதுவும் இருக்குதா நினைக்கிறீங்களா சார்? ஏங்க ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கான்ஸ்டிடியூஷனுடைய 10வது அட்டவணையில் 10th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய இந்த கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு எதிரான சட்டம், அது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்சி பிளவுன்னா 1/3 வெளியேறி இருக்கணும். அந்த மாதிரி திரும்ப பொய்யா எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க அதிமுக பிளவுபட்டதுன்னு. அதிமுக பிளவுபடவே இல்லை. அதுல இருந்து 3/4 பகுதியினர் யாரும் வெளியே போயிடல. கட்சி அப்பப்போ வந்து பொதுக்குழு கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை வெளியேற்றி இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த அடிப்படையில ஓபிஎஸ் அவரோட சேர்ந்த 3 பேரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவங்கதான் கட்சி பிளவுபட்டு எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு மொத்தமும் 2500 பொதுக்குழு உறுப்பினர் அங்கதான் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் 76 மாவட்டத்தில் 1-2 பேர் போக அங்கதான் இருக்கிறாங்க. இது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க ஒருத்தரை தவிர. சட்டமன்ற உறுப்பினர்கள் 62 பேர் அங்கதான் இருக்காங்க. 4 பேர் தான் ஓபிஎஸ் ஓட போயிருக்காங்க. தினகரனோட யாருமே போகல. அப்படி இருக்கும்போது எப்படிங்க பிளவுன்னு சொல்றாங்க? பிளவுன்னா அது 1/3 இவங்க பிரிச்சுட்டு வரணும். பொதுக்குழு ஒரு 500 பேர் உங்க பக்கம் இருக்கிறாங்கன்னா அது பிளவுன்னு ஒத்துக்கிறேன் நான். இது பிளவு இல்ல, சிலர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவங்கதான் கட்சியிலிருந்து சிலர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். கட்சி அப்படியே சேதாரம் அடையாமல் அப்படியே தான் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இதான் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. இங்க ஒரு டிவிக்கு கொடுத்த பேட்டியில ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக எடப்பாடி தலைமையில பலமா இருக்கிறது, இட் இஸ் எ பொட்டன்சியல் கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்கிறாரு. 24 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு பலமான போட்டியாளர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்கள டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது சோ ஈஸிலி, அவங்கள குறைத்து மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 வார்த்தைகளை அவர் சொல்லி 3 சென்டென்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. அதனால நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், பிளவு ஏற்படல. பிளவு என்று சொல்வது பொய் பிரச்சாரம். அதே மாதிரி போட்டி என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கு இடையில தான் இருக்கு என்பது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான பிரச்சாரம். கருத்து கணிப்புகள்லாம் அதை ஒட்டி தான் வருகின்றன. முதலிடத்தை திமுக கொடுத்து 2வது பாஜக கொடுத்து, பாஜக ஆதரவு தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் நடத்துற கருத்து கணிப்பிலேயே திமுகவுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. அது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு பொய் கட்டமைப்பு பிரச்சாரம். இதெல்லாம் நிச்சயமா எடுபடாது. நேற்று நடந்த மனித சங்கிலி போராட்டமே அதிமுக தனித்த ஒரு பலமான கட்சியாக இருக்கிறது, தனிப்பெரும் கட்சி அதுதான் என்பதற்கு கட்டியம் கூறக்கூடியதாக இருந்தது.